வணக்கம். இந்த வீடியோவில் சிரப் பாட்டில் வச்சு ஒரு அழகான ஆர்கனைசர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஐடியா பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ். இந்த ஆர்கனைசர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சிரப் பாட்டில் எடுத்திருக்கேன். 3 ஒரே மாதிரி சைஸில் இருக்கிறதா எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் சிரப் பாட்டில், கொஞ்சம் பெரிய சைஸாக. இதை மேலே பாட்டை வந்து நம்ம கத்தி ஹீட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு இடத்துல கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணால் ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ 3யுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணிக்கலாம். மேலே அழகுக்காக செல்லோ டேப் ஒட்டியிருக்கேன், கலர் செல்லோ டேப் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி 3யுமே நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கார்ட்போர்டு ஒன்று எடுத்துருக்கேன், ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 பாட்டிலுமே அது வைக்கிற அளவுக்கு கரெக்டாக அந்த ஸ்பேஸ் பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை கலர் பேப்பர் வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ இந்த கார்ட்போர்டை ஒட்டிட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிட்டோம்னா அது பின்னாடி நம்ம ஒட்டி விட்டுக்கலாம், பார்க்கவே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஒட்டி விட்டோம்னா நீட்டாக இருக்கும். இப்போ அதை நான் ஒட்டிட்டேன். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கார்ட்போர்ட் ரோல் ஒன்று எடுத்துக்கலாம். இதை நம்ம வச்சு பார்த்துக்கலாம். நமக்கு எந்த ஹைட் வேணுமோ அதுக்கு அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஹைட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கார்ட்போர்ட் ரோலையுமே நம்ம கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டேன். இதை ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்போ தான் ஸ்ட்ராங்காக அது ஒட்டிக்கும். நடுவில் வச்சு நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ அதை நான் ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த 3 பாக்ஸையுமே நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டேன். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு ஸ்டடி டேபிள் ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பென், பென்சில், ஸ்கேல் இதெல்லாம் போட்டு வைக்கும்போது பார்க்கவே நீட்டாக இருக்கும் ஸ்டடி டேபிளில். இந்த மாதிரி நடுவில் அந்த கார்ட்போர்ட் ரோலில் நம்ம இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வைக்கும்போது பார்க்கவே இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இதை நம்ம ஸ்டடி டேபிளில் வைக்கும்போது பார்க்கவே நீட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதை நம்ம கிச்சன் ஆர்கனைசராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன், லைட்டர் இந்த மாதிரியெல்லாம் போட்டு வைக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.